உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. என் அன்பு மாணவர்களே, நாம் இன்று காண இருப்பது விளையாட்டு அரங்கம். நம்முடைய அலைவரிசையில் கலை, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல் கூறுகள், சமுதாய சிந்தனை இவை எல்லாவற்றையும் ஓரளவு கண்டுவிட்டோம். ஆனால் மாணவர்களுக்கு மிக முக்கியமான விளையாட்டை பற்றி எதுவும் சொல்லவில்லையே என்ற உணர்வின் வெளிப்பாடே இவ்விளையாட்டு அரங்கமாகும். மாணவர்கள் விளையாட்டின் அவசியத்தை உணர வேண்டும், விளையாட்டின் பயனை பெற வேண்டும், அவர்கள் சாதனைகள் மேல் சாதனை புரிய வேண்டும். இதுவே இவ்வரங்கத்தின் நோக்கமாகும். மாணவர்களே, விளையாடி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒற்றுமைகள் தோன்றும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஏற்படும், வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தோன்றும், சகிப்புத்தன்மை தானாக உருவாகும், நட்புணர்வு கூடும், உற்சாகம் தோன்றும், முக்கியமாக உடல் உறுதி பெறும். ஒன்றை சொல்கின்றேன் மாணவர்களே, விளையாட்டில் சாதிக்கக்கூடியவர்கள் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களே, பொருளாதார உயர்வு பெற்ற மாணவர்களே என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். நிச்சயம் உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும். தடைகளை தாண்டி உறுதியுள்ள அனைவராலும் சாதிக்க முடியும். ஆகவே அரங்கத்தின் வழியாக நீங்கள் தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய மாணவர்கள் அலைபேசியின் மூலம் சமூக வலைதளங்களிலேயே பொழுதை போக்குவதால் விளையாட்டின் அருமை பெருமை தெரியாமல் இருக்கிறார்கள். ஆகவே நம் மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் தன்னம்பிக்கையும் புகட்டுவதற்குமே இவ்வரங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வாருங்கள் மாணவர்களே, இதோ உங்கள் முன் மூவரை அறிமுகப்படுத்துகிறேன். PT உஷாவோடு ஓடி பல தங்கங்களையும் வெள்ளிகளையும் பெற்ற நம் தமிழர் மலேசியா ஜெயராமன். அது மட்டுமா, பளுதூக்கும் போட்டியில் தென்னாப்பிரிக்காவில் 3 தங்கங்களையும் வெள்ளிகளையும் வென்ற நம்முடைய மாணவர் மாதேஸ்வரன் அவர்கள். மேலும் தடகள போட்டியில் பல சாதனைகளை புரிந்து இன்னும் சாதிக்க துடிக்கும் இளம் வீராங்கனை ரஷிகா. இவர்கள் இதோ உங்கள் முன். இம்மூவருக்கும் என் மகிழ்வான வணக்கம். மாணவர்களே, எப்படி இவர்கள் பல இன்னல்களை கடந்து சாதித்தார்களோ அதே சாதனைகளை நீங்களும் நிகழ்த்த வேண்டும். தடைகளை உடைத்தெறிய வேண்டும். இலக்கை நோக்கியும் வெற்றியை நோக்கியும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சூழ்நிலைகளை காரணமாக்க வேண்டாம். எதுவும் கடந்து போகும். நம்மால் முடியவில்லை என்றால் எவராலும் முடியாது. எண்ணங்கள் உயர்வானால் வாழ்க்கை வண்ணமாகும்.
நற்சிந்தனைகளை விதைப்போம். உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்குவோம். வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே, விளையாட்டில் சாதித்து காட்டுங்கள். நிச்சயம் உங்களுக்கு துணையாகவும் நான் இருப்பேன். உங்களுக்கு இப்போதே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்றோர்களே, சான்றோர்களே, பயனர்களே அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழால் இணைவோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா, துறைத் தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். அனைவருக்கும் வணக்கம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாத பாப்பா. கூடி விளையாடு பாப்பா எனும் மகாகவி பாரதியின் கூற்றுக்கிணங்க இன்றைய அவசரமான கணினி மயமாக்கப்பட்ட உலகில் விளையாட்டு என்பது உடலையும் மனதையும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள மிகவும் அவசியமான ஒன்று என்றால் அது மிகையாகாது. விளையாட்டு என்பது பொழுதுபோக்கிற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் சில வேளைகளில் கற்பித்தல் நோக்கத்திற்காகவும் நடத்தப்படும் ஒரு செயற்பாடு ஆகும். விளையாட்டு என்பது உள்ளக விளையாட்டு, வெளியக விளையாட்டு, போட்டி விளையாட்டு, கோடில்லா விளையாட்டு, குழு விளையாட்டு, தனி விளையாட்டு என பல வகைகளாக உள்ளது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கண்ணாமூச்சி, ரேரே, எலியும் பூனையும், ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்துச்சாம், சில்லுக்கோடு, கரகர வண்டி, காமாட்சி வண்டி, கிச்சு கிச்சு தாம்பாலம், குலை நிறைய முந்திரிக்கா, நிறைய நிறைய சுத்திவா போன்ற விளையாட்டுகளை கிராமங்களிலும் நகர வீதிகளிலும் கூட்டம் கூட்டமாக ஓடி விளையாடி மகிழ்ந்த நம் சிறுவர் சிறுமியர்கள் இன்று பொழுதுபோக்கு விளையாட்டு என்றால் செல்போன், வீடியோ கேம், டிவி என்று சொல்லும் அளவுக்கு அவர்களின் உலகம் மாறிவிட்டது என்றால் அது மிகையாகாது. வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை விவரிக்கும் விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்க பெரியவர்களுக்கு நேரம் இல்லை. ஒருவர் விளையாட்டில் ஈடுபடும் போதுதான் அவரின் பொறுமை, நேர்மை, ஒழுக்கம், கீழ்ப்படிதல் என அனைத்து நற்குணங்களையும் கண்டறிய முடியும் என்கிறார்கள் உளவியல் வல்லுநர்கள். உடலுக்கு வலுவூட்டல், வளைந்து கொடுக்கும் தன்மை, தைரியம், விரைவாக செயலாற்றல், மனசக்தி, அறிவுத்திறன் மேம்பாடு, மனக்கூர்மை, படைப்பாற்றல், நினைவாற்றல் மேம்பாடு உள்ளிட்ட உடல் மனப்பயிற்சிகளின் எல்லா அம்சங்களையும் கொண்டது விளையாட்டு. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பாக அனைவரையும் இந்த விளையாட்டு அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொளிக்குள் செல்லலாம். நான் உங்கள் அமிர்தினி. நன்றி, வணக்கம். நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். இது உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் சிறப்பு காணொளி தொகுப்பு. விளையாட்டு அரங்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர்த்தி ஆரோக்கியசாமி. ஆசிய அளவில் மாபெரும் அரிய பல சாதனைகள் படைத்தவர். சீனா, இந்தியா, கொரியா, ஜப்பான், தாய்லாந்து ஆகிய நாடுகளில் ஓட்டப்பந்தயம், பெருநடை, தடகள போட்டிகளில் கலந்து கொண்டு 13 தங்கப் பதக்கங்களை பெற்று சாதனை படைத்த சாதனையாளர். சீன பெருஞ்சுவரில் ஓடி வெற்றிகரமாக அங்கு மலேசிய கொடியை நிலைநாட்டியவர்தான் மலேசிய மண்ணின் மைந்தன் ஐயா சுங்கை சிட்புட் ஜெயராமன் அவர்கள். 1977ஆம் ஆண்டு முதல் உலக அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர். இத்திரு பைசா கோபுரத்தின் உச்சியில் ஏறி நமது நாட்டின் கொடியை பறக்கவிட்டதை தமது வாழ்நாள் பெருமையாக கொள்கிறார் ஐயா ஜெயராமன் அவர்கள். கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற ஆசிய மாஸ்டர்ஸ் போட்டியில் நெடுந்துர ஓட்டம், குண்டு எறிதல், தட்டு வீசுதல் ஆகிய 4 போட்டிகளிலும் தங்கம் வென்று நமது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். ஆசிய அளவில் இதுவரை 17 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளார். இவரின் எதிர்கால திட்டம் சொந்தமாக ஒரு பயிற்சி கூடம் நிறுவ வேண்டும் என்பதே. நம் இந்திய மாணவர்களுக்கு, குறிப்பாக தமிழக மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்க ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறும் ஐயா ஜெயராமன் அவர்கள் இதற்காகவே தற்போது சிங்கப்பூர் சென்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். சாதனை புரிய வயது ஒரு தடையல்ல, நாம் நினைத்தால் எதையும் சாதித்து காட்டலாம் என்பதே ஐயா ஜெயராமன் அவர்களின் உறுதியான எண்ணம்.
நாமும் நம் உயர்ந்த லட்சியங்களை அடைய உயர்வான எண்ணம் கொண்டு ஐயா ஜெயராமன் போல் நம் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்திடுவோம். வணக்கம் வணக்கம் மாணவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சரி, இன்றைக்கு விளையாட்டு சம்பந்தமாக உங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்குவிப்புக்காக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் வந்த பாதையில் எப்படி வந்தேன் விளையாட்டுத்துறையில், அதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். என் பேர் என்னை முதல்ல அறிமுகப்படுத்திக்கிறேன்னு. என் பேர் ஜெயராமன். என் தகப்பனார் பேர் ராஜமணிக்கம். என் தாயார் பேர் சாலம்மா. நான் மலேசியாவை பிரதிநிதித்து மலேசியாவில் ஆசியாவில் உலக போட்டிகளில் பல பதக்கம் பெற்றிருக்கேன். நான் விளையாட்டுத்துறையில் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எப்படி வந்தேன்னு. ஆனால் என் தந்தையார் திரு ராஜமணிக்கம். அவர் இந்தியா அயனியில் இருந்தவர். அவர் சுபாஷ் சந்திர போஸ் இருக்காருங்கள, அவர் கூட பணிபுரிந்தவர். அங்கே பணிபுரிந்து இந்தியா அயனியில் முடிஞ்ச பிறகு மலேசியாவுக்கு இங்கே ஒரு தோட்டத்தில் பணிபுரிந்தவர். அவர் மலேசியாவில் எங்கள் அம்மாவை திருமணம் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு 10 பிள்ளைங்க. அதில் நான் தான் 8வது பிள்ளை. அவர் வேலை செய்கிற இடம் ஒரு எஸ்டேட்டில் வேலை செஞ்சார். அவரு கூட நானும் எஸ்டேட்டுக்கு வேலைக்கு அவருக்கு உதவியாக நான் போவேன். அவர் சைக்கிளில் போவார். ஒரு 5 கிலோமீட்ரு சைக்கிளில் போய் அங்கே எஸ்டேட்டில் வேலை செய்யக்குள்ள மரம் வெட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ நானும் போயிட்டு அவருக்கு உதவியாக காலையில் போயிட்டு உதவியாக வருவேன். அப்போ நான் காலையில் அவர் சைக்கிளில் போக்கல, நான் பைஸ்கிளில் உட்கார மாட்டேன். நான் அவர் கூடயே ஓடிட்டே போவேன். அந்த 5 கிலோமீட்ரு ஓடிட்டு அங்கே வேலைலாம் செஞ்சுட்டு திருப்பி அங்கேருந்து 5 கிலோமீட்டர் ஓடியாந்து அப்புறம் நான் குளிச்சுட்டு பள்ளிக்கு போவேன். இந்த மாதிரி தான் பெரும்பாலும் நான் என்னோடய ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பித்தது. பிறகு எங்கள் அப்பா அவரோட விளையாட்டுத்துறையில் எப்படி அவர் அங்கே இந்தியா அயனியில் இருக்கக்குள்ள எப்படி அவர் பணிபுரிந்தார், எப்படி ஒன்றுன்னா அவர் கதையெல்லாம் சொல்லுவார். அந்த இந்தியா சுபாஷ் சந்திரபோஸ் அந்த அயனியில் இருக்கக்குள்ள அங்கே விளையாட்டுலாம் நடத்துவாங்களாம். அதில் தமிழ்நாட்டுக்காரங்களும் பஞ்சாப் அந்த இதில் உள்ளவங்களும் நெடுந்தூர ஓட்டம்லாம் நடத்துவாங்களாம். அந்த நேரத்தில் ரிலேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நடத்தக்குள்ள அங்கே தமிழர்கள் பஞ்சாபுக்கும் இறுதி போட்டி வரக்குள்ள அப்போ தமிழர்கள்லாம் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாங்களாம், கண்டிப்பாக நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதி எடுத்து இவர் தான் இறுதி போட்டியாளரா. அப்போ இவர் அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லுவார். இறுதி போட்டியில் நானும் அந்த பஞ்சாப்காரரும் 2 பேரும் முடிக்கக்குள்ள சேமாக முடித்தோம். முடிக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கிற நேரத்தில் நான் என்ன செஞ்சேன், எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு ஆகணும்னு ஒரே பாஞ்சு அந்த முடிக்கிற இதில் நான் முதலாவதாக எனக்கு கையில் ஆட்டி. ஆனால் நம்ம தமிழை எதுலேயுமே தோக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி அன்றைக்கி அவ்வளோ அடிபட்டோம், நான் ஜெயிச்சு காட்டினேன். அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த கதையெல்லாம் சொல்லக்குள்ள எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனுமே இருந்தது. அப்பா இப்படி இருந்திருக்காரு அப்படின்னு. பிறகு தான் நான் சொந்தமாக இந்த மாதிரி இப்போ எங்கள் அப்பா இப்படி ஓடிட்டு வருவேன். நான் சொந்தமாக ஓடக்குள்ள ஸ்பீடு இப்படி நான் பாட்டுக்கு ஓடுவேன். அப்படியே ஓடிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் எங்கள் ஊரில் ஒரு கம்பெனி ஏபிஎம்சின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியில் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுருந்தாங்க. அதில் அதாவது மாநில ரீதியில் உள்ள பள்ளி விளையாட்டாளர்கள்லாம் நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க சின்ன பிள்ளையில். அப்போ நானும் அதில் கலந்துக்கிட்டேன். அதில் நான் அதில் எல்லாத்தையும் 200 மீட்டரில் எல்லாத்தையும் வெட்டிட்டு முதலாவதாக வந்தேன். அது எனக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருந்தது. எல்லாம் என்னை பாராட்டி இவ்வளோ பெரிய ஓட்டக்காரங்கள்லாம் வெட்டிட்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லி ரொம்ப பாராட்டி இருந்தாங்க. அது அதுதான் என்னோட முதல் படி. அதில் இருந்து தான் பிறகு நான் நம்மளால் முடியும், எனக்கு அந்த டைமில் பரிசுலாம் கொடுத்து ரொம்ப பாராட்டி என்னை பற்றி பேசினதெல்லாம் கேட்கக்குள்ள நம்மளால் சாதிக்க முடியும்னு சொல்லி அதுலேருந்து ஆரம்பித்தது தான் ஸ்போர்ட்ஸ் நெடுந்தூரம் ஓட்டம்.
அப்போ நான் கடுமையாக பயிற்சி பண்ணியிருந்தேன். எனக்கு பயிற்சி பண்ணக்குள்ள எனக்கு எந்த சலுகையும் இல்லை. ரொம்ப சிரமமான குடும்பம். அப்பா ஒண்டி வேலை. எங்கள் அம்மா வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளேயே இறந்துட்டாங்க. அப்போ அப்பா தான் வந்து ஒண்டியாக வேலை செஞ்சு 10 பிள்ளைங்களையும் காப்பாற்றணும். அப்போ இந்த நேரத்தில் தான் வந்து நான் ஓட்டப்பந்தயத்தில் இருக்கக்குள்ள ஒரு ஷூ வாங்குறதுக்கு கூட ரொம்ப சிரமப்பட்டேன். ஒரு சப்பாத்து வாங்க கூட ரொம்ப சிரமப்பட்டேன். சாதாரணமான ரப்பர் ஷூவை போட்டு தான் நான் ட்ரைனிங்லாம் பண்ணி வந்தேன். பிறகு நான் இந்த மாதிரி நிறையா ஓட்டப்பந்தயத்தில் ஓடி நிறையா சான்றிதழ் இதெல்லாம் பெறக்குள்ள தான் வந்து சிங்கப்பூரில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே ஒரு கம்பெனி வந்து விளையாட்டுத்துறையில் உள்ளவங்களை வந்து அவங்களுக்கு முக்கியமாக அந்த கம்பெனியில் அந்த மாதிரி ஆள் தான் தேவைன்னு சொல்லி வந்திருந்தது. அப்போ அது மூலிமா நான் அங்கே அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கெலாம் போய் அங்கே என்னை செலக்ட் பண்ணி அந்த கம்பெனிக்காக பல வருடங்கள் நான் வந்து அந்த கம்பெனிக்காக ஓட்டப்பந்தயம் தான் எனக்கு மெயின். எனக்கு ஸ்பெஷலாக கோச் எல்லாம் வச்சு நான் நல்லா ட்ரெயின் பண்ணி நிறையா வெளிநாட்டுக்கு எனக்கு என்னை அனுப்பியிருந்தாங்க. கம்பெனி சார்பாக, அந்த வேலை செஞ்ச கம்பெனி சார்பாக இந்த மாதிரி ஓடி பல நாட்டில் உலக போட்டிங்களில் பல போட்டிங்களில் கலந்து பரிசுகள்லாம் பெற்றிருந்தேன். அப்புறம் மலேசியாவில் பல மாஸ்டர்ஸ் போட்டின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பல கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே கலந்து ஆசியா ரீதியிலையும் உலக ரீதியிலையும் கலந்துருக்கேன். நிறையா பதக்கமும் பெற்றிருக்கேன். பிறகு வந்து சி விளையாட்டு போட்டின்னு சொல்லுவாங்க. சவுத் ஏஷியா மலேசியாவில் நடத்தின சி போட்டியில் வந்து 1989 வந்து மலேசியாவில் நடக்கக்குள்ள எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. விளையாட்டுத்துறையில் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து எனக்கு வந்து நெருப்பு பந்தத்தை தூக்கி ஓடுவதற்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பிறகு வந்து 2017 வந்து மலேசியாவில் நடந்த சி விளையாட்டு போட்டியில் 20,000 தன் ஆர்வலர் போட்டி, அதாவது வாலண்டியர் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 20,000 பேர்த்து மலேசியாவில் விளையாட்டாளர்லாம் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதில் மிக சிறந்த 5 பேர்த்தை தேர்ந்தெடுத்து அந்த ஆசியா தென்கிழக்கு ஆசியா விளையாட்டு போட்டியில் மிக சிறந்த 5 பேர்த்தை தேர்ந்தெடுத்ததில் அதில் நானும் ஒருவன். எனக்கும் அந்த க்ளோசிங் செரமனின்னு சொல்லுவாங்க, இல்லை அதில் வந்து எனக்கு சிறப்பு செஞ்சு கௌரவிச்சு பதக்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆசியா தென்கிழக்கு ஆசியா போட்டியில் என்னை வச்சு நிறையா வீடியோலாம் எடுத்து முன் உதாரணமாக அதை காட்டியிருந்தாங்க. பிறகு எங்கள் மாநிலமான பேராக்கில் நடந்த பரா ஒலிம்பிக் சுக்மான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஐகான் சுக்கானுக்கார, அதாவது ஐகான் விளையாட்டுக்கான சிறந்த விளையாட்டாளருக்காக என்னையும் அதுலேயும் தேர்ந்தெடுத்து அதுலேயும் நெருப்பு பந்தத்தை வந்து என்ன தான் தூக்க வச்சுருந்தாங்க. நான் தான் அந்த நெருப்பு பந்தத்தையும் எடுத்திருந்தேன். பிறகு நான் சந்தித்த பல விளையாட்டாளர்கள் அவங்க அனுபவத்தெல்லாம் வந்து நிறைய நான் படித்ததில் அவங்க எப்படி வந்திருக்காங்க என்ற முறையில் நான் பார்த்துருந்தேன். நிறைய அவங்கள பற்றி படிச்சிருந்தேன். நிறையா சந்திக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. அதில் நிறைய பேர்த்தில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் பிடி உஷா வந்து என்னோட ஒரு நல்ல மரியாதைக்கான ஒருத்தவங்க. அவங்கள பற்றி இப்போ நான் சொல்கிறேன்னே. இப்பொழுது பிடி உஷாவை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்களேன். நான் அவங்க கூட வந்து பல ஆசியா போட்டி, கிராண்ட் ஃப்ரீ, அந்த மாதிரி நிறையா போட்டியில் வந்து அவங்கள சந்திச்சிருக்கேன். இந்தியாவை பிரதிநிதித்து வந்து வருவாங்க, நான் மலேசியா பிரதிநிதித்து போகக்குள்ள நிறையா அந்த மாதிரி சந்திச்சிருக்கோம். அப்போ பிடி உஷாவோட அனுபவத்தை வந்து என்கிட்ட நிறையா வாட்டி பகிர்ந்துருக்காங்க. அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு. ரொம்ப சிரமப்பட்டு தான். ஒரு விளையாட்டுத்துறையில் வந்து நீங்கள் வர்றதுன்னா சாதாரணமாக நல்லது இல்லை. எதுவுமே வந்து நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே பலன் கிடைக்கும். அது வந்து நான் பிடி உஷா மூலிமா நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். பிடி உஷா வந்து பல போட்டியில் நான் கலந்தது அதெல்லாம் வந்து ரொம்ப அனுபவம், நல்ல அனுபவம். அவரோட கோச்சு வந்து நம்பியார் கூடயும் நிறையா அந்த நுணுக்கங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அப்புறம் பிடி உஷா வந்து ஒரு சிறந்த விளையாட்டு வீராங்கனை, என்னோட நெருங்கிய நண்பராக இருந்தோம். அவங்கள வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு ஆசியா போட்டியில் வந்து சிறப்பு விளையாட்டு முடிந்து கடைசி என்றுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விருது வச்சுருந்தாங்க, பிரியா விடை விருது. அந்த விருந்தில் வந்து நான் இலக்கிய இது பிடி உஷாவை கூப்பிட்டு
வாங்க நம்ம இறுதியாக இனிமேல் அடுத்த போட்டியில் தான் சந்திப்போம். வாங்க நம்ம தொப்புள் குடி உறவு இருக்குங்களே மலேசியாவும் இந்தியாவும், அதனால அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் வாங்க நம்ம டான்ஸ் ஆடலான்னு. அவங்க சொன்னாங்க நான் இந்த மாதிரி பல ஆசியா உலக ரீதியில் போயிருக்கேன், நான் இது வரைக்கும் எங்கேயுமே நான் ஆடினதில்லை அப்படின்னா சொன்னேன் வாங்க என் கூட ஆடலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவங்க கூட டான்ஸ் ஆடினது அனுபவம்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு தருணம். அதே போல் பல விளையாட்டாளரை பற்றி நான் படிச்சிருக்கேன். அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. வந்து ஜெய்சி ஓவன் என்று அமெரிக்கா கருப்பரு இனத்தில் உள்ள ஒரு விளையாட்டாளர். அவர் வந்து உலகத்திலே மிக சிறந்த ஒரு ஓட்டக்காரராக அவர் விளங்கினார். அதாவது 1936 வந்து ஜெர்மனியில் நடந்த மியூனிக் ஒலிம்பிக்கில் வந்து அவர் வந்து ஹிட்லர், அந்த டைமில் ஹிட்லர் வந்து ஜெர்மனியில் வந்து அதிபராக இருந்த நேரத்தில் அங்கே ஜெர்மனியில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து அமெரிக்காவை பிரதிநிதித்து ஜெய்சி ஓவன் என்ற விளையாட்டாளர் கருப்பினத்தவர் அவர் கலந்துக்கிட்டார். அவர் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டதே பெரிய ஒரு எவ்வளோ சிரமப்பட்டாருன்னு அந்த இதில் படித்தா தெரியும். அவரை சந்திச்ச வாய்ப்பும் கிடைச்சது. அவர் வந்து என்னன்னா 100 மீட்டர் 200 மீட்டர் நீளம் தாண்டுதல் தான், அஞ்சல் ஓட்டம் 4 பேர் சேர்ந்து ஓடுறது, 4 டைம் 100 மீட்டர் அஞ்சல் ஓட்டத்தில் 4 தங்க பதக்கத்தை பெற்று 4 உலக சாதனையும் அந்த உலக சாதனையை ஏற்படுத்தினார். அது மட்டும் இல்லை, அதிகமாக உலக சாதனை பெற்று ஒரே விளையாட்டில் வந்து 4 தங்கப்பதக்கம் பெற்ற அந்த காலகட்டத்தில் வந்து அவர் தான் விளங்கினார். அவரோட சாதனை வந்து 48 வருடம் யாரும் முறியடிக்காமல் இருந்தது. அவ்வளோ பெரிய விளையாட்டாளர். அவர் வந்து பட்ட கஷ்டம் கொஞ்சம் லஞ்சம் இல்லை அந்த துறைக்கு வர்றதுக்கு. அவர் ஏன்னா அவர் அந்த ஒலிம்பிக்கில் கலக்காது முந்தி அவரை வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அவர் வந்து எந்த இதுலேயும் வெள்ளைக்காரங்க கூட இருக்கக்கூடாது, அவங்களுக்கு தனி ஒரு சலுகை, இவங்களுக்கு ஒரு கருப்பணத்துக்கான இவருக்கு ஒரு சலுகை, இந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு வந்தவங்க தான். அதே மாதிரி நீங்கள் சொல்ல போனால் ஒவ்வொரு ஆளையும் நீங்கள் பார்க்கக்குள்ள முகமது அலி இருக்காருங்களே, அவருக்கும் இந்த இதுதான் நடந்தது. இன்னும் பல விளையாட்டாளர் அவங்களாம் எவ்வளோ சிரமப்பட்டாங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் சிரமப்பட்டீங்கன்னா பின்னால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அது மட்டும் நினைக்கணும், சிரமத்தை மட்டும் நினைக்கக்கூடாது. என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து எதுவுமே சுலபமாக கிடைக்காது. அதனால் விளையாட்டுத்துறையில் வந்து நீங்கள் வரணும். அதே மாதிரி நான் இங்கே மலேசியாவில் இருக்கக்குள்ள இங்கே இப்போ வரைக்கும் நான் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு 10 பள்ளிங்களை வந்து நான் தத்து எடுத்து அந்த பள்ளிங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பள்ளி மாணவர்களை வந்து நானே வந்து அவங்கள வந்து மலேசியா ரீதியில் பல போட்டி கலந்துக்கிறதுக்கு என்னோடய சொந்த செலவில் அந்த மாணவர்கள்லாம் அழைச்சிட்டு போய் பல போட்டியில் கலந்து ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து என்னோட ஒரு விளையாட்டுத்துறைக்கான நான் செஞ்ச பல நாட்டுக்கு பழக்கம் பெற்று தந்த அளவில் இப்போ உள்ள மாணவர்களும் அதேமாதிரி பெற்று தரணும், நல்ல பெயர் எடுத்து தரணும், தமிழர்கள் வந்து எதுலேயுமே சலைச்சரம் இல்லை என்ற முறையில் அவங்களையும் நான் வந்து பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். இப்போ என்னோட லட்சியம் எல்லாம் வந்து இப்போ உள்ள மாணவர்கள், நம்ம தமிழர்கள் வந்து எதுலேயுமே சலைச்சவர்கள் அல்ல. நாங்கள் ஓடக்குள்ள 100 மீட்டர்லேருந்து மெரத்தான் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில் அத்தனை துறையிலையும் தமிழர்கள் ஆதிக்கம் சாதித்தாங்க மலேசியாவில். அதே மாதிரி எனக்கு வந்து இப்போக்கு வந்து யாருமே இல்லை மலேசியாவில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப குறைவு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ உள்ள மாணவர்கள் எல்லாம் வந்து பலபடி திருப்பியும் வரணும், விளையாட்டுத்துறையில் வந்து சாதிக்கணும், உலக ரீதியில் வந்து நம்ம தமிழர் பெயரை வந்து நிலைநிறுத்தணும். அதுதான் என்னோட லட்சியம். அது இப்பொழுது வந்து அதாவது எனக்கு என்னோட லட்சியமே வந்து நம்ம தமிழர்கள் வந்து உலக ரீதியில் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் பெறணும். அந்த லெவலில் வந்து நம்ம தமிழர்கள் வந்து உலகத்துக்கு வந்து நம்மளால் சாதிக்க முடியும்னு காட்டணும். அந்த வகையில் தான் வந்து நான் இன்னும் வந்து கடந்த 15 வருடத்துக்கு மேலே பள்ளி மாணவர்களுக்கு பல மாணவர்களுக்கெல்லாம் நான் பயிற்சி பண்ணி இன்றைக்கு சிறப்பு நிலையிலும் இருக்காங்க. அதே மாதிரி உலக ரீதியில் சிறந்த விளையாட்டாளர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் எடுத்து அவங்களும் பயிற்சி கொடுத்து அவங்க மாரி மற்ற பிள்ளைங்களும் வரணும்
இந்த விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினாக ரொம்ப தன்னொழுக்கமாக இருப்பாங்க. அதை வந்து எல்லாம் கடைப்பிடிப்பாங்க என்று நினைக்கிறேன். இந்த வேலையில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த சகோதரி அவங்களுக்கும் என்னை வந்து இவ்வளோ ஒரு ஊக்குவிப்பு மாணவர்களுக்கு என்னோட அனுபவத்தை இதில் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வேலையில் எல்லாருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது. பாண்டிச்சேரி மாநிலத்தில் 2018-19 ஆண்டின் விளையாட்டுப் போட்டிகள் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தன. திடீரென மைதானமே அமைதி காத்தது. காரணம், 26 ஆண்டுகளாக உடைக்கப்படாத சரித்திரம் அன்று உடைக்கப்பட்டது. ஆம், உயரம் தாண்டுதலில் 4.54 மீட்டர் மட்டுமே சாதனையாக இருந்து கொண்டிருக்க 4.56 மீட்டர் நீளம் தாண்டி சாதனை படைத்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தவர்தான் காரைக்கால் ONGC பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் இளம் சாதனையாளர் ரஷிகா அவர்கள். சிறு வயது முதலே விளையாட்டில் ஆர்வம் கொண்டிருந்த ரஷிகா தேசிய மற்றும் மாநில விளையாட்டு போட்டிகளில் தன் தடத்தை முதலிடத்தில் பதித்தவர். இவர் NIDGAM நடத்திய தேசிய அளவிலான போட்டியில் உயரம் தாண்டுதலில் முதலிடம் பெற்றவர். 2019-20 ஆண்டின் தேசிய இளையோர் தடகள போட்டி, மாநில அளவிலான உயரம் தாண்டுதல் தடகள போட்டிகளில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் ரஷிகா. முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட சிறைப்பிடிக்கும், எழுந்து நின்றால் இமயமலை கூட இடுப்பளவாகும். ஆகையால் நாமும் வாழ்வில் உயர எண்ணற்ற பல சாதனைகள் செய்திடுவோம். வருங்காலத்தை இனிதே அமைத்திடுவோம். ஊர் வந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அக்கரவட்டங்கிற ஒரு சின்ன கிராமம். அப்பா வந்து ONGCயில் ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். தம்பி 10th படிக்கிறான். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ONGC பப்ளிக் ஸ்கூலில். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஸ்போர்ட்ஸில் அத்லெட்டிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் என்னோடய ஸ்போர்ட்ஸ் கெரியரை வந்து நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணேன். அது எந்த இயர்னால் 2016. எனக்கு அத்லெட்டிக்ஸ்னால் என்னென்னு சொல்லி கொடுத்தது வந்து எங்கள் கோச் ஸ்ரீ வாணிதாசன் சார் தான். எனக்கு எங்கள் சார் எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் சார் தான் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் இப்போ ஒரு காம்படிஷனில் ஒழுங்காக பண்ணலன்னா கூட சார் என்னை என்றைக்குமே டிஸ்கரேஜ் பண்ணதே கிடையாது. என்னை எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்னோடய டெய்லி ட்ரைனிங் டைமிங் வந்து மார்னிங் 6 to 8, ஈவினிங்கில் வந்து 5 to 6:30 வரைக்கும் பண்ணுவேன். நான் என்னோடய மார்னிங் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்கனால ஸ்டடீஸில் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுனால தான் ஸ்டடீஸில் அதிகமாகவே கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டடீஸை பார்க்கும்போது நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அதிகமாக என்னோடய ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியுது. எனக்கு கிரவுண்டுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு ஃபீவரோ இல்லை கோல்டோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நான் ஸ்கூலுக்கு கூட லீவ் போடுவேனே தவிர ஆனால் கிரவுண்டுக்கு போகாமல் இருக்க மாட்டேன். நான் அத்லெட்டிக்ஸ் பண்ணுறதுனால நான் நல்லா டயட் ஃபாலோ பண்ணுறேன். நிறைய நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் எடுத்துக்கிறேன். மற்றபடி ஜங்க் ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டேன். நான் அத்லெட்டிக்ஸ் பண்ணுறதுனால நான் ஃபிசிக்கலாக மட்டும் ஃபிட்டாக இல்லாமல் நான் மென்டலாகவும் ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து நான் பாண்டியில் பண்ணேன் 2017. அது வந்து நான் லாங் ஜம்பில் 3rd place பண்ணேன். நெக்ஸ்ட் இயர் வந்து 2018 லாங் ஜம்பில் நான் ரெக்கார்ட் ஹோல்டர். 26 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்ச ரெக்கார்டை வந்து நான் 2018 பிரேக் பண்ணேன். அந்த மூமெண்ட் வந்து எனக்கு மோஸ்ட் ப்ரவுட்ஃபுல் மூமெண்ட்டாக இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இயர் 2019 நான் என்னோடய ஃபஸ்ட்டு நேஷ்னல் மீட் அட்டன் பண்ணேன். ஓப்பன் ஸ்டேட்டில் செலக்ட் ஆகி நான் நேஷ்னல் மீட் அட்டன் பண்ணேன். அது வந்து திருப்பதியில் நடந்தது. அது இன்டர் டிஸ்ட்ரிக்ட் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப். அது நான் 100 மீட்டர்ஸில் நான் என்னோடய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தேன். ஆனால் என்ன லாங் ஜம்பில் ஒழுங்காக கொடுக்க முடியல. ஏன்னா அது என்னோடய ஃபஸ்ட் மீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயந்து அதை பண்ணுறதுக்கு. நான் என்னோடய அடுத்த நேஷ்னல் மீட் வந்து 35th நேஷ்னல் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப். அதில் நான் வந்து பாண்டிச்சேரி டீமுக்காக ரிலே பண்ணேன். அதில் எனக்கு Form 2 சர்டிஃபிகேட் கிடச்சிது. அந்த Form 2 சர்டிஃபிகேட் வந்து எனக்கு என்னோடய ஹையர் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சார் சொன்னாங்க. என்னோடய நெக்ஸ்ட்டு நேஷ்னல் மீட் வந்து 36th நேஷ்னல் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப். அது வந்து அசாமில் நடந்தது.
அதில் நான் 100 மீட்டர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து 13.95 செகண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் பிறந்தேன்னா இந்தியன் டீமுக்காக ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் என்னோடய இந்தியன் ஃப்ளாகை வந்து என் ஷோல்டரில் ஏந்தணும். அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் அதிகமாகவும் பண்ணுவேன், இப்போ அதிகமாக பண்ணிக்கிட்டும் இருக்கேன். என்னோடய ட்ரீம்க்காக என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய பேக் போனாக இருக்காங்க. நான் கிரவுண்டுக்கு போகிறப்போ நான் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால என் சொசைட்டியில் இருந்து நிறைய விமர்சனங்களான டாக்ஸ் நிறையாவே இருந்தது. நான் போக போக என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்து அவங்களே அவங்க பசங்களை ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து என்கிட்டயே ஸ்போர்ட்ஸில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், யாருக்கிட்ட கொண்டு போய் விடணும் ஸ்போர்ட்ஸ்க்காக அப்படின்னு கேட்கும்போது அதுவே எனக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய கிராமத்தில் நிறைய டேலண்டடான பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகணும், அவங்க நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்லையுமே இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு நேஷ்னல் மீட்லேயோ இல்லை ஒலிம்பிக்ஸ்லேயோ பாய்ஸை விட கேர்ள்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஒரு 10% அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பாய்ஸ்க்கு ஈக்குவலாகவே கேர்ள்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது. அத்லெட்டிக்ஸில் பிடி உஷா மேம் வந்து ஒலிம்பிக்ஸில் 4th பொசிஷன் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ண டைமில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் மேபி கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லைனா கேர்ள்ஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருந்திருக்காது. அப்போ அவங்க இருந்த டைம்லேயே அவங்க 4th பொசிஷன் ப்ளேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து கேர்ள்ஸோட பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே அதிகமாகிடுச்சு. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஏன் என்னால் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ண முடியாது இல்லை ஒலிம்பிக்ஸில் மெடல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கொஷின் எனக்கே வர ஆரம்பிச்சிட்டு நான் கண்டிப்பாக இந்தியா டீமுக்காக மெடல் ப்ளேஸ் பண்ணிவிடுவேங்கிற ஒரு ஆசை எனக்கு வர ஆரம்பிச்சு. இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரூரல் காம்படிஷன்ஸ்லாம் அதிகமாக நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராஸ் ரூட்டில் உள்ள அத்லெட்ஸ் எல்லாம் அதிகமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுனால ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்க கூட அவங்களோட டேலண்ட்டை அவங்களால வெளிக்காமிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீமை வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து உடனே காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷனுக்கு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷனில் உள்ள லெலின்ராஜ் சாரும் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி சந்திரமோகன் சாரும் எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக அப்புறம் எங்களுக்கு ரொம்ப பெரிய பேக் போனாக இருக்காங்க நாங்கள் அத்லெட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இப்போ டெல்லியில் நடந்துகிட்ருக்க ஃபஸ்ட்டு நேஷ்னல் அண்டர் 23 அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில் என்னோட சீனியர் அண்ணா 200 மீட்டர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் கிறிஸ்டியன் ஆண்டோனி. இப்போ செமிஃபைனல்ஸில் அவங்க வந்து 22.28 செகண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல டைமிங் தான். இதனால நாங்கள் அதிகமாகவே மோட்டிவேட் ஆகியிருக்கோம். அப்புறம் நாங்களும் அதிகமாக அச்சீவ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு வந்திருக்கு. காரைக்கால் அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷன் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எங்களுக்கு நிறையா சோர்ஸையும் க்ரியேட் பண்ணி தராங்க. நாங்கள் காரைக்கால் அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷன் மூலயமா போகிற எல்லா காம்படிஷன் சர்டிஃபிகேட்டுமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து எங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சீனியர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் கடைசியாக சொல்ல வருது என்னென்னா, எனக்கு ஏபிஜே அப்துல் கலாம் சார்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் நிறைய பொன்மொழி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து வருங்கால இந்தியா வந்து இளைஞர்கள் கையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெறும் இளைஞர்களாக மட்டும் இல்லாமல் ஒரு தடகள வீராங்கனைகளாக இருந்தால் இந்தியா வந்து சீக்கிரமாகவே வல்லரசாகிடும். சார் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, கனவு காணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட ரொம்ப பெரிய கனவு அது. அது கணவன் மட்டும் கூட சொல்ல முடியாது, அது ரொம்ப பெரிய பேராசை தான் எனக்கு. ஏன்னா காரைக்காலில் இருந்து ஒலிம்பிக்ஸில் ஒரு வீராங்கனையாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும், அது வந்து நானாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பேராசை தான் எனக்கு. அது நானாக இருக்க முடியாத பட்சத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஒரு வீராங்கனையாவது ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு. அது எனக்கு மட்டும் ஆசை இல்லை, காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு வீராங்கனைக்கும் உள்ள ஆசை தான். அது என்னோட வாய் வழியாக உங்களை வந்து சேருது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி.
ஒரே குறிக்கோள், எல்லையற்ற ஊக்கம், தளர்வில்லா நெஞ்சுறுதி, சளைக்காத உழைப்பு, நேர்மையான பாதை, இவையே வெற்றிக்கனியை பறிப்பதற்கான இரகசியங்களாகின்றன. அப்படிப்பட்ட வெற்றிக்கனியை எட்டி பறித்த தமிழகத்தின் தங்க மகன்தான் மாதேஸ்வரன் அவர்கள். இஜிஎஸ் பிள்ளை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயிலும் இவர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற 2017-18 ஆண்டிற்கான காமன்வெல்த் போட்டியில் வலு தூக்குதலில் 3 தங்க பதக்கங்களையும் 1 வெள்ளிப் பதக்கத்தையும் வென்று குவித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். இப்படியாக தன்னுடைய இலக்கை அடைவதற்காக அவர் எப்படிப்பட்ட முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டார் என்பதையும் நாம் நம்முடைய வாழ்வில் நம்முடைய இலக்கை அடைவதற்கான ஊக்கத்தையும் தன்னுடைய பேச்சின் மூலம் நம்முடைய பகிர வருகிறார். அவரை வரவேற்று காணொளிக்குள் நுழைவோம், வாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாதேஸ்வரன். இங்கே இஎஸ் பிள்ளை காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறேன். பிகாம் 3rd இயர் படிக்கிறேன். குறிக்கோளை நோக்கி அப்படின்னு தலைப்பில் நான் பேச போகிறேன். குறிக்கோள்னால் நான் இப்போ என்ன அச்சீவ் பண்ணணும், என்னோடய குறிக்கோளை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து 6th to 10th வாலிபால் விளாண்டுருந்தேன். வேறு ஸ்கூலில் படித்தேன். நடராஜன் ஹை செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் 11th 12th சிசி ஸ்கூல் படித்தேன். அங்கே வந்து போகும்போது நம்ம சும்மா இப்படியே இருக்கோம், நம்ம வந்து ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். எங்கள் அப்பாட்ட கேட்கணும்னு நினச்சேன். அப்பாட்ட போய் கேட்டேன். அப்பா வந்து பவர் லிஃப்டிங்கில் செலக்டே இருந்தாங்க. பவர் லிஃப்டிங்னா வலு தூக்குதல்னு பேர். அப்பாட்ட கேட்டப்போ சரி நீ பண்ணு அப்படின்னாங்க. சித்தப்பா வந்து நேஷனல் பண்ணியிருக்காங்க. அப்பா வந்து டிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. நான் அப்பாட்ட கேட்டப்போ சரி நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிற மாதிரி கேட்டேன். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன் நானும். அதுக்கப்புறமா நேஷனல் போக சேஷன் கிடச்சிது, எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுலேயும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இன்டர்நேஷனல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிது எனக்கு. அது எங்கே கிடைச்சதுன்னா ஜார்க்கண்டில். அங்கே போய் இன்டர்நேஷனல் உள்ள அதுவும் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இந்தியாவில் நான் என்னை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பையன் நான் தான். அதனால் இப்போ நான் வந்து அடுத்தது நான் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். மார்னிங் ஈவினிங் சைக்கிளிங் போவேன். அப்போ இன்னும் 4 கிலோமீட்டர் டெய்லியும் மார்னிங் 4 hours எழுந்திரிச்சு அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி ஸ்கூல் படி 11th 12th படிச்சுட்டு இருந்தேன் ஸ்கூலில். அப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் வர ரொம்ப கஷ்டப்பட்டோன்னா எவ்வளோ படிப்பும் ஒரு பக்கம், ஸ்போர்ட்ஸும் ஒரு பக்கம், அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னோட குறிக்கோள் என்னன்னா கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் மெடல் பண்ணி ஆகணும், அதுதான் குறிக்கோளாக இருந்தது. அதுக்கு ரொம்ப பணம் தேவைப்பட்டது. நாங்கள் ரொம்ப ரிச் ஃபேமிலி இல்லை, போர் ஃபேமிலி தான். அப்பா நிறைய பேர் ஸ்பான்சர் கேட்டாங்க, ஸ்பான்சர் பண்ணாங்க. இந்த போர்ட் ONGC அவங்களாம் ஸ்பான்சர் பண்ணாங்க. இங்கே தேஷ்முக் சேகர் சஞ்சய்னு SP சார் இருந்தார், அவங்களும் ஸ்பான்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்த காரணம் ஜிம் பசங்க தான். ஏன்னா அப்பா வந்து டியூட்டிக்கு போயிடுவாங்க, டிரைவர் அப்போ வேலை பார்க்குறான், அப்பா டியூட்டிக்கு போயிடுவாங்க. ஜிம் சீனியர்ஸ் தான் என்னை பார்த்துட்டாங்க. அப்பா ஒரு நாள் தான் வருவாங்க. இதுக்காச்சும் என்னை பார்த்துக்கிட்டு ஜிம் சீனியர்ஸ் தான், அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா போகிறதுக்காக நாள் நெருங்கிட்டே வந்தது. எவ்வளோ ஹார்டர் பண்ணணும்னு அவ்வளோ ஹார்டர் பண்ணேன். பாம்பேல 10 நாள் கேம்ப்பு. அந்த 10 நாள் கேம்ப்லையும் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். சரி நம்ம எப்படியாவது இதில் குறிக்கோள் அடைஞ்சு ஆகணும், நம்ம இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளாக இருந்தேன். சவுத் ஆஃப்ரிக்கா போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் அப்போ தான் வாழ்நாளே ஃப்ளைட் அப்போ தான் பார்க்குறேன். ஏன் பார்க்குறேன்னா என்னோட குறிக்கோள் அடையிறதுக்கு அந்த ஒரு காரணம் அப்போ தான் பார்க்குறேன். எனக்கு அந்த குறிக்கோள் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது மட்டும் என்னோட கடைசி முடிவு இல்லை, இன்னமும் நான் தங்கப்பதக்கம் வாங்கிட்டே இருப்பேன் இந்தியாவுக்காக. அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ ஹார்ட் ஒர்க்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நம்ம இந்தியா தங்கப்பதக்கம் வாங்கி ஆகணும்னு 54 நாடு வந்தது மொத்தம். அதில் நான் வந்து முதல்ல வந்தேன். அதில் என் கேட்டகரியில் நான் முதல்ல வந்திருந்தேன். 3 கோல்டு 1 சில்வர் வாங்கியிருக்கேன் நான். நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணனால அதெல்லாம் வாங்க முடிஞ்சுது. இது வந்து என்னன்னா நான் ஏன் இப்போ சொல்ல வரேன்னா எல்லாராலையும் முடியும், உங்கள் குறிக்கோளை கண்டிப்பாக நீங்கள் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இந்த காணொளியை முழுமையாக கண்டு மகிழ்ந்த அனைத்து பயனர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த காணொளியை இனிதே ஒருங்கிணைத்த உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் நிர்வாகியும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் துறை தலைவர் முனைவர் சே அஜிதா அம்மா அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த காணொளியின் நாயகர்களுக்கும் இந்த காணொளியின் சிறப்பு தொகுப்பாளினி அமிழ்தினிக்கும் இசை பலகை வாசித்து தந்த சிவபிரணவனுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே? பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.